தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேப்பம்பட்டில் வரும் மே மாதம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேதி 3 மற்றும் 4 2 தினங்கள் பொதுமக்களுக்காக உள்ளொளி தியான பயிற்சி முகாம் நடைபெறுகின்றது. அனைவரும் கலந்து கொண்டு வாழ்விலே அனைத்து நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வள்ளலார் அன்போடு அழைக்கின்றார். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளலார். ஆபத்தை நீக்கி வளர்த்தே அடியேன் உளத்தே தீபத்தை ஏற்றியது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஆபத்தை நீக்கி வளர்த்தே அடியேன் உளத்தே தீபத்தை ஏற்றியது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. திருஅருட்பா. மனிதன் தன் தலைநடு விளங்கும் அருள் ஒளியோடு உள்ளொளியோடு சத்விசார தியானத்தின் மூலம் அகத்தொடர்பை உண்டாக்கி கொண்டால் அவனை எந்த ஒரு நோய் நொடியும் அணுகாது. இது சத்தியம். ஏற்கனவே உள்ள தீர்க்க முடியாத மருந்துகளால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எந்த நிலையில் இருந்த நோயும் நீக்கிக் கொண்டு நாம் ஆனந்தமாக வாழலாம். துன்பங்கள் எல்லாம் நீங்கும். வேண்டாத சூழ்நிலை விலகும். தயாநிதி சுவாமி சரவணானந்தா. இல்லத்தரசிகள், தாய்மார்கள், மாணவ மாணவியர்கள், பொதுமக்களை இனிது அன்புடன் வரவேற்கின்றோம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த உள்ளொளி தியான பயிற்சியை தினமும் செய்து வந்தால் நல்ல ஞாபக சக்தி, பாடங்களை எளிதிலே புரிந்து கொள்ளும் ஆற்றல், மனப்பாடம் செய்யும் திறன், கற்பனை வளம் பன்மடங்கு அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம், நல்லொழுக்கம், நற்சிந்தனை, நிறை அறிவு, மக்கள் தொண்டு, ஈகை குணம் உண்டாகும். உள்ளொளி தியான பயிற்சியின் மூலமாக உண்மையும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய சத்திய சுகபூரண பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெறுவோமாக என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் வடலூர் ராமலிங்க அடிகளார் அன்போடு அழைக்கின்றார். இன்றே கலந்து கொண்டு இறையருள் பெற்று வாழ்வில் தேக ஆரோக்கியம், மன அமைதி பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. சுத்த சன்மார்க்க சத்திய ஞானி திரு அருட்பிரகாச வள்ளலாரின் வழி தோன்றல் தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார். மருந்து எது உண்மையான மருந்து என்று குறிப்பிடுகின்றார். அந்த பாடலை பார்ப்போம். உடலின் பிணிக்கும் உயிர் பிணிக்கும், உடலின் பிணிக்கும் உயிர் பிணிக்கும், உகந்த மருந்தொன்று அருளும் என்றேன், உகந்த மருந்தொன்று அருளும் என்றேன், கடல் சேர் உலகில் காணாத, கடல் சேர் உலகில் காணாத கருணை மருந்து தந்துள்ளோம், கருணை மருந்து தந்துள்ளோம். மடமை தவிர்த்துள் பார்த்தாலே, மடமை தவிர்த்து உள் பார்த்தாலே, உள் பார்த்தாலே மகிழ்வாய் கொண்டு வாழ்வாய் மேல், மகிழ்வாய் கொண்டு
வாழ்வாய் மேல். இடர்சை பிணிகள் விடைகொள்ளோ, இடர்சை பிணிகள் விடைகொள்ளோ, இடர்சை பிணிகள் விடைகொள்ளோ. இன்பே சேரும் என்றாரே, இன்பே சேரும் என்றாரே. தயாநிதி சுவாமி சர்வானந்தா. தயவு.